Students, question number 3 வந்து x over x square plus 1 x minus 1 into x plus 2 partial fractions. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும். சரியா? அதை விட ஒவ்வொன்றும் ஒரு டைப் ஆகும். இது இன்னொரு டைப்பு. இது எப்படி செய்யணும்னா இதில் வந்து இது வந்து லீனியர், இது குவாட்ராட்டிக். சரியா? பவர் 1, பவர் 1, பவர் 2. பவர் 1க்கு மேலே உள்ளதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். முடியலைன்னா அப்படி விட்டுருங்க. விட்டுட்டு இதை நம்ம எழுதணும் a டிவைடட் பை இந்த லீனியரில் ஏதாவது ஒன்று எழுதணும் x மைனஸ் 1 ப்ளஸ் b இன்ட்டு ரெண்டாவது லீனியர். மூணாவது வந்து டினாமினேட்டரில் இதை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எழுதிட்டு மேலே இது பவர் 2 இருக்கிறதுனால எக்ஸுக்கு பவர் 2 இருக்கிறதுனால மேலே என்ன எழுதணும்னா ஒரு லீனியர் எழுதணும். அந்த லீனியருக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து ABC CX ப்ளஸ் D. சரி, எப்பவும் லீனியருக்கு பவர் வந்து மேலே வந்து கான்ஸ்டன்ட்டில் இருக்கணும், குவாட்ராட்டிக்கு மேலே வந்து CX ப்ளஸ் D ஒரு லீனியர் இருக்கணும். இது நம்ம வேலை ABCD கண்டுபிடிக்கிறது. சரி, அப்புறம் எல்சி எடுக்கும்போது இதனோட எல்சியும் இதுதான். இது அப்படி திரும்ப எழுதணும் அவசியம் இல்லை. நம்ம வந்து எல்சி எடுத்துட்டு நியூமரேட்டர் மாற்றி எழுதுவோம். இதில் உள்ள நியூமரேட்டர் இஸ் ஈக்குவல் டு இதில் உள்ள நியூமரேட்டர்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு. சரி, இதில் உள்ள நியூமரேட்டர் எல்சி எடுத்தால் என்ன பண்ணணும்? இதை விட்டுட்டு இந்த ஃபேக்டர் எங்கே இருக்குது, இதை விட்டுட்டு இந்த ரெண்டையும் தான் மேலே பெருக்கணும். இதை விட்டுட்டு இது ரெண்டையும் மேலே பெருக்கணும். அதை அப்படியே பெருக்க வைங்க. ஏ இன்ட்டு இதை விட்டுடுங்க, இதில் இருந்து எழுதுங்க எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. அப்புறம் பி எழுதும்போது இந்த லீனியரை விட்டுறணும். இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 விட்டுட்டு இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 விட்டுட்டு இது ரெண்டையும் சேர்த்துடணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ப்ளஸ் சிஎக்ஸ்டி. அதை எழுதும்போது சிஎக்ஸ்டி எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 விட்டுட்டு எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 ரெண்டு எழுதணும். எக்ஸ் மைனஸ் 1 பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 2. இப்படி எழுதினா ஒரு ஸ்டெப் உங்களை அவாய்ட் பண்ணலாம் இல்லையா? அடுத்தது வந்து நீங்கள் வழக்கம் போல் எதை 0 ஆக்க முடியும்? எக்ஸில் -2 போட்டால் எக்ஸ்ட்ரா -2 போட்டால் இந்த டேர்ம் 0, இந்த ஃபுல் டேர்ம் 0 எவ்ரிதிங். இது 0, எக்ஸில் -2 போட்டால் இங்கேயும் 0 ஆகும். ஸோ எக்ஸில் -2 போட்டாங்கன்னா இது மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அதனால் முதல்ல x is equal to -2 போடுங்க. -2 போட்டால் இந்த x வந்து -2. இது ஃபுல்லாக நான் 0ன்னு சொல்லிட்டேன். -2 + 2 0. இதை பயில வேணாம், இதை மட்டும் எடுத்துங்க. இது ரெண்டையும் விட்டுருங்க. b இன்ட்டு -2 x ஸ்கொயர் வந்து -2 the whole square ப்ளஸ் 1 அப்புறம் -2 -1. -2 is equal to b into -2 square is 4, 4 plus 1 is 5 into -3. இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல் ஆகும். b is equal to 2 divided by 15 கிடைக்கும். செகண்ட் வந்து இன்னொரு ஃபேக்டர் இருக்குது. எக்ஸ் லீனியரில் ஒரு ஃபேக்டர் பார்த்தாச்சு. இன்னொரு ஃபேக்டர் x is equal to 1. x is equal to 1 போட்டால் இது 0 ஆகாது, இது 0 ஆகும், இதுவும் 0 ஆகும். இது ரெண்டு 0 ஆகும், அது விட்டுருங்க. அப்போ தான் now x is equal to 1 புட் பண்ணுங்க. 1 is equal to, then 1 is equal to, இது 1 is equal to, இது equation 1 எழுதுங்க. 1 in place, இது 1 in place. 1 is equal to, எது 0 ஆகாது, இது மட்டும் 0 ஆகாது. a into 1 square plus 1 அப்புறம் 1 plus 1. ஸோ இதில் ஆன்சர் என்ன வரணும்னா 1 square plus 1 2, 2 plus 2 4, 2 into 2. சரியா? 2 into 2 ஒன்று கிடைக்கும். 2 into 2 4 கிடைக்கும். 1 square is 1 plus 2 இதில் இருக்குது. 1 square plus 1 2, 2 இது வந்து 3, இது 2 வந்து இது 3, 2 3 are 6. இப்போ a என்ன வரும்? 1/6. இப்படி ஒரு ஆன்சர் வருது. அப்புறம் வந்து திரும்ப கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு CD. இந்த சியும் இந்த டியும் கண்டுபிடிக்கணும். சியும் டி கண்டுபிடிக்க எப்படின்னா இது 0 ஆக்க முடிஞ்சது, இதே 0 ஆக்க முடிஞ்சது, இதே கண்டுபிடிக்க முடிஞ்சது, இதே கண்டுபிடிக்க முடிஞ்சது, ஏ கண்டுபிடிக்க முடிஞ்சது, பி கண்டுபிடிக்க முடிஞ்சது. ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான், லீனியர் ரெண்டு ஃபேக்டர்ஸ். அதுலேருந்து 2 ஆன்சர் போட்டாச்சு. மீதி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஏதாவது ஆன்சர்களை சப்ஸ்டிட் பண்ணணும். ஏதாவது ஆன்சர்களை சப்ஸ்டிட் பண்ணதை விட நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரெண்டும் சேம் தான். compare the coefficient of x square, compare the coefficient of highest degree. highest degree இதில் என்னென்னா இதில் வந்து x square into x square into x cube அதனுடைய coefficients. இதுலேயும் x square into x cube. இதுலேயும் cx into x into x into x, cx into x into x, அது cx cube.
இதெல்லாம் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். இங்கே அதே கோஎஃபிஷியன்ட் இல்லை. இப்படி கம்பேர் பண்ணணும். கோஎஃபிஷியன்ட்ஸை கம்பேர் பண்ணி மீதி ஆன்சரை கண்டுபிடிக்கணும். சரி, எக்ஸாம்பிள் கம்பேர் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஹையஸ்ட் பார்க்கணும் எக்ஸ் கியூப், எக்ஸ் இன்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் இன்டு எக்ஸ் கியூப், எல்லாம் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த லெஃப்ட் சைடில் வந்து அந்த எக்ஸ் கியூபுக்கு டேர்ம் இல்லாதனால அதனுடைய கோஎஃபிஷியன்ட் 0ன்னு எழுதணும். இங்கே ஏ மட்டும் எழுதணும், ஏ இன்டு 1 இன்டு 1 எக்ஸ் கியூப் இன்டு ஏ. இந்த ஏ மட்டும் எழுதணும்னா ஏ மட்டும் எழுதணும். இங்கே எக்ஸ் கியூபுக்கு கோஎஃபிஷியன்ட் பி மட்டும். இங்கே சி மட்டும் சிஎக்ஸ் எக்ஸ் சிஎக்ஸ் கியூப், அது சி மட்டும் எழுதணும். எக்ஸ் கியூபெல்லாம் விட்டணும். எழுதிட்டு இப்போ வந்து இந்த ஏபி கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் இதில் போடணும். 0 = A 1/6 B 2/15 + C. சிஏ இங்கே கொண்டு வந்தால் மைனஸ் ஏ ஆகும். எல்சி எடுப்போம். 30 5 + 4 9/30. இதெல்லாம் கேன்சல் பண்ணால் வந்து C = -3/10 கிடைக்கும். -3/10 கிடைக்கும். சரியா? அடுத்தது நமக்கு டி கண்டுபிடிக்கல. டி கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஹையஸ்ட் லோவஸ்ட் கண்டுபிடிக்கணும். கான்ஸ்டன்ட் லோவஸ்ட். கம்பேர் கான்ஸ்டன்ட் அல்லது இக்குவேட் கான்ஸ்டன்ட். கம்பேர் பண்ணால் ரெண்டு பக்கத்தையும் சமமாக எடுது. இங்கே கான்ஸ்டன்டே இல்லை, இந்த சைடு கான்ஸ்டன்டே இல்லை. ஸோ இது ரெண்டு ஃபாலோ பண்ணணும். கம்பேர் த ஹையஸ்ட் கோஎஃபிஷியன்ட், கம்பேர் கான்ஸ்டன்ட். இங்கே வந்து 0, அங்கே வந்து என்னென்னு தெரியுமா? கான்ஸ்டன்ட் இங்கே இந்த 1 × 2 1 × 2 இதெல்லாம் பெருக்கும்போது நமக்கு கடைசியில் பெருக்க வேண்டியது 1 × 2, அதான் கான்ஸ்டன்ட். 1 × x நாட் கான்ஸ்டன்ட், 2 × x² நாட் கான்ஸ்டன்ட். 1 × 2 2a. அப்போ இது 2a போடணும். 2a ப்ளஸ் இதுலேயும் அப்படி தான் கான்ஸ்டன்ட் இருக்குது. இந்த 1 -1 பெருக்குனா -1 தான் கான்ஸ்டன்ட். இந்த இதில் பெருக்கல்ல 1 × -1 கான்ஸ்டன்ட், அதோட சேர்ந்து b எடுங்க. -b. அப்புறம் கான்ஸ்டன்ட் சிஎக்ஸ் கான்ஸ்டன்ட் கிடையாது, சிஎக்ஸ் விட்டுருங்க. d × -1 × 2 இந்த 3 பெருக்கிற கான்ஸ்டன்ட். 2 × -1 -2 -2d. இந்த -2d இங்கே கொண்டு வாங்க. இப்போ +2d ஆகும். 2a ஏக்கு பதில் என்ன வேணும்? 2 × a × a is 1/6. அடுத்து -b. b இங்கே இருக்குது. b = 2/15. சரியா? அப்போ நம்ம வந்து எல்சிஎல் எடுக்கும்போது இதில் கேன்சல் பண்ணுங்க, 3 வரும். 3 × 15 எல்சிஎம் 15 தான். சரியா? 5 3s are 15. 5 - 2 5 - 2 வரும். இஸ் 3/15. அதாவது d = 3 இந்த 2 சேர்த்து பார்த்தீங்கன்னா 3/10. இதை கேன்சல் பண்ணுங்க. 1/5 1/5 வரும். 2 இங்கே இருக்குன்னா 1/10 வரும். இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஏபிசிடிக்கு எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஏபிசிடியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து இந்த ஸ்டெப்ஸ் திரும்ப எழுதணும். ஆனால் இந்த ஸ்டெப்ஸ் திரும்ப எழுதும்போது இதுதான் ஆன்சர் ஆகிடும். இந்த ஸ்டெப்ஸ் திரும்ப இங்கே எழுதணும். நான் ஸ்பேஸில் அதனால எழுதலை. ஏக்கு பதிலாக வந்து 1/6 இருக்கு இல்லையா? அந்த ஏ அழிஞ்சிருக்கு 1/6. அடுத்து பிக்கு பதிலாக 2/15. இந்த பி அழிஞ்சிருங்க 2/15. அடுத்து சிக்கு பதிலாக என்ன எழுதணும்னா -3/10. சிக்கு பதிலாக வந்து -3 போடுங்க. 10 கீழே போடுங்க. ஏன்னா இதுலையும் 10 இருக்குது, டிலையும் 10 இருக்குது. டி 1/10. இப்போ 1 இங்கே போடுங்க. அந்த காமன் 10 வந்து இந்த பக்கத்தில் போடுங்க. அப்போ ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. சரியா? இதை ஃபாலோ பண்ணி இதே மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் செய்யணும். அடுத்த எக்ஸாம்பிள் நீங்கள் செய்யணும்.